நமச்சிவாய். ஜெய் வராகி, ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, 5 கிரக சேர்க்கை இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலும் 5 கிரக சேர்க்கை கும்பராசியிலே நடைபெறுகிறது. இந்த மாசி பிறந்திருக்கு, சூரிய பகவான் கும்பத்தில் அமைந்திருக்கிறார். இந்த முறை வலுவான கிரகங்கள் 5. யார் யார்? ஃபஸ்ட்டு சூரியன், மிக வலிமையான கிரகம், மிகுந்த ஒளி உடைய கிரகம், மற்ற எல்லா கோள்களை விட லட்சம் மடங்கு ஒரு பெரிய கிரகம் எதுனா சூரியன் தான். அப்போது சூரியன், அதுக்கு அடுத்ததாக சுக்கிரன், அதுக்கு அடுத்ததாக புதன். அப்போ உள்வட்ட பாதையில் சுற்றக்கூடிய 3 கிரகங்களும், சந்திரன், ராகு, வெளிவட்ட பாதையில் சந்திரன், ராகு. அப்போ இந்த எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி உடைய கிரகங்கள், பிரகாசிக்கக்கூடிய இருள் கிரகமே இல்லை, கிடையாது. எல்லாமே பிரகாசமான கிரகங்கள். ராகு மாயையாக இருந்தாலுமே கூட, நிழலாக இருந்தாலுமே கூட, அதுவும் ஒளி மிகுந்த கிரகம்தான். கேது தான் இருள் சூழ்ந்தது. அப்போது ஒளி கிரகங்கள் 5ம் ஓரிடத்தில் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரிக்கின்ற பொழுது இந்த 3 நாட்கள், இந்த சந்திரன் வெளியில் வந்துட்டாருன்னா இந்த 4 கிரகங்களும் இந்த மாசி மாதம் முழுவதும் ஏறக்குறைய ஒரு 20 நாட்கள் இந்த 4 கிரக சேர்க்கை இருந்து வருகிறது. ஒரே ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை அதை புரட்டி போடும். நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா? இந்த கேப்பில், இந்த ஒரு 4 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்களே, 5 கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்களே, இந்த கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு ஜெயிச்சிட மாட்டோமா? இந்த கேப்பில் நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடியவர்களே, வாருங்கள். உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றம் என்ன செய்யுது, என்ன கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பொதுவாகவே 5ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதி அங்கே சேருகின்ற பொழுது பல வகையிலும் பணங்காசுகள் சேரும். எதிர்பாராத விதமாக நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றம் அடையும். குறிப்பாக சொல்லணும்னாக்கா, ரொம்ப நாள் அது ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடு நிலை நின்று போயிருக்கு, வேலை நின்று போயிருக்குன்னா திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும். இல்லை ரொம்ப நாளாக ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, உடனே அந்த கேஸ் முடிஞ்சு அந்த சொத்தை நீங்கள் மீட்டு உடனே உள்ளே குடியேறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அப்போ நீண்ட நாள் பிரச்சனைக்கு, அது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், அங்க பங்காளிங்க உடன் பிறந்தவங்களால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். அதே போல் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம், உடம்பு சரியில்லாதவங்களாக இருக்கலாம். அப்போ நீண்ட நாள் பிரச்சனைக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சேர்க்கை, அதுவும் குறிப்பாக இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மேஷராசிக்கு லாபஸ்தானத்திலே 11ஆவது வீட்டில் அமைகிறது. அப்போ நீண்ட நாள் பிரச்சனைகள், ஜெயிக்கவே முடியல, நான் இத்தனை 10 வருஷமாக போராடுறேன், நான் 8 வருஷமாக போராடுறேன் சாமி, ஒரு 5 வருஷமாக கேஸ் நடக்குது. ஸோ லாங் டைம் யார் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் லைஃப்பில், மேஷ ராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம். அது கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், மேல் வீடு கீழ் வீடு அல்லது சைடில் வழி விடுறது, ஏதோ சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். அதே போலத்தான் வருமானம் சேரும். மெயினாக உங்கள் பணங்காசு ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, இல்லை தொழில் சிக்கலை போய் மாட்டிக்கிறது. தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், அங்கே ஒரு 60 லட்ச ரூபா தரணும், இங்கே ஒரு 30 லட்ச ரூபா தரணும், ஒரு 4 பிஸ்னஸ் இருக்குது சாமி எனக்கு, நான் ஒரு டாக்டராக இருக்கேன், அல்லது வேறு ஏதேனும் சொத்து, நான் ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கேன், அல்லது ஒரு கனிம வளம் குவாரிகள் வச்சு நடத்துகிறேன், க்ரஷர் வச்சு நடத்துகிறேன், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு பில்டராக இருக்கேன். அப்போது உங்களுடைய பணங்காசுகள் எங்கேயாவது போய் லாக் பண்ணியிருக்கா, மாட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை குடும்பத்திலேயே கூட
மனைவியுடைய நகையை எடுத்து அடக வச்சுருப்போம், அவங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியாமல் இருக்கும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா ஒரு வீடை விற்க வேண்டிய சூழ்நிலைகள். அதே போல் தான் பிஸ்னஸில் ரொட்டேஷன் பார்க்க முடியாமல், ரொட்டேஷன் செய்ய முடியாமல், அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அந்த ரொட்டேஷனால் வந்த கஷ்டங்கள். அப்போது நிச்சயமாக பணங்காசு, ஃபண்டு டிமாண்டு, பண பற்றாக்குறைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் அந்த கிரக சேர்க்கையினால் ஒரு அதிசயம் நிகழும். அதே போல ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல பதவிகள் தேடி வரும், நல்ல பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் தொழில் அமைப்புகள், பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள் நிகழும். மெயினாக திருமண வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏதேனும் சங்கடங்கள் இருக்குமே. ஆனால் முதல் திருமணமாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு மேரேஜாக இருக்கலாம், கணவருக்கு ஏதேனும் உடல்நல குறைவுகள், ஆண்மை குறைவாக இருக்கலாம், வீரியம் குறைவாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்டை சேராமலே இருக்கலாம். நிறைய அன்பர்கள் நம்ம அப்படி பார்க்குறோம் இல்லைங்களா. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, கணவர் கிட்டையே சேர்க்க மாட்டேங்கிறாரு, அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்ருக்காரு. 8 வருஷம் ஆகுது ஒரு குழந்தை பிறந்து, 8 வருஷமாக அவங்க தாம்பத்தியமே இல்லாமல் இருக்காங்க. எப்படி இருப்பாங்க? அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அப்போ அந்த மாதிரிலாம் தாம்பத்திய குறைபாடுகள், அல்ல வேணும்னே இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம், வீராப்பு, அல்லது உண்மையிலே ஆண்மை குறைவு, இந்த மாதிரியாக வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், 2வது திருமணம், அல்லது வேலை செய்கிற இடத்துல வெளியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் பழகி கொள்வது, இதெல்லாம் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள், மன பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், அச்சம், இந்த மாதிரியான காதல் பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் ஏன்னா இந்த சுக்கிரன் புதன் ஆசை, அந்த கணவன் மனைவி அந்த கிரக அமைப்பு இந்த மாதம் அமைகிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த கிரக அமைப்பு நல்ல திடீர்னு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே பதில் எங்கே இருக்கும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ இன்னும் கூட தெளிவாக பதில் சொல்லணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட ஒரு அக்யூரேட்டாக பதில் சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே.